தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இங்க பாரு, இப்ப நீயா ரெடி ஆகுறியா இல்ல போர்டிங் ஸ்கூலுக்கு போறியா? போ போடி. பாத்தீங்களா ராஜிமா, இப்பவும் மேடம் சொன்னாதான் போறாங்க. என்ன ரஞ்சி, இன்னுமா ரெடி ஆகுற? போய் பாரு. டோ வந்துட்டா ராஜிமா. என்ன ரெடி ஆயிட்டியா? போலாமா? வா வா. பாய் மல்லிமா, பாய். போ, வேலையை பாரு. நீ எதுக்கு வரீங்க? கிளம்புங்க நீங்க. ஏய், வாய மூடிட்டு வா. இப்படி விட்டுட்டு போனா அப்புறம் கிளாஸ் வாசல்ல விட்டுட்டு போயிட்டாங்கன்னு உன் டாடா கிட்ட போய் வத்தி வைப்ப. ஏன் மல்லி அம்மாவா இருந்திருந்தா கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சுட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி கதை சொல்லுவேன். எதுக்கு அதெல்லாம்? நீ வா. ஓஹோ, மல்லிமா சேர்த்துல ட்ரை பண்றீங்க போலியே. அத மட்டும் உங்களால முடியாது. சித்தி, எங்க ஸ்கூல் டீச்சர் தமிழ்ல ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. ஏய், தமிழ் டீச்சர் தமிழ்ல பாடம் சொல்லி கொடுக்காம பால் காய்ச்சறதுக்கா சொல்லி கொடுப்பாங்க? வான்கோழி இருக்குல்ல, வான்கோழி, அது மயிலாடுறத பார்த்துட்டு. ஏய், என்ன கொழுப்பா உனக்கு? நானும் பாவம் சின்ன பிள்ளையா இருக்கேன், மாமாவோட குழந்தையா போயிட்டியேன்னு பார்த்தா ஓவரா நக்கல் பண்ணிட்டு இருக்க. பிச்சு போடுவான் பாத்துக்கோ. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். நீங்க வெண்பாக்கு என்னங்க வேணும்? உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. வெண்பாவோட சித்தி தான் நான். இனிமே வெண்பாவை நான் தான் டிராப் பண்றதுக்கும் பிக்கப் பண்றதுக்கும் வருவேன். அவ மார்க்ஸ்லாம் பாத்தீங்களா? மார்க்ஸா? இல்லையே. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் காட்டலையா வெண்பா? உனக்கு என்ன ப்ராப்ளம் வெண்பா? இப்படிலாம் நீ பிஹேவ் பண்ண மாட்டியே. கொஞ்ச நாளா உன்னோட பிஹேவியர் எதுவுமே சரியில்லை சொல்லிட்டேன். மேம், நான் பாத்துக்கிறேன். மார்க்ஸ் ரொம்ப மோசமா வாங்கிருக்கா மேடம். அவங்க அப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்க. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். ஆவரேஜான ஸ்டூடெண்டா இருந்தா பரவாயில்ல மேடம். வெண்பா கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்ஸ்குள்ள வருவா. இப்ப ரொம்ப பின்னாடி போயிட்டா. ரேங்க் என்ன வெண்பா? 33 மேம். பாத்தீங்களா, 3ல இருந்து 33 போயாச்சு. மேடம், கொஞ்சம் என் கூட வரீங்களா? ம். இங்கே நில்லு. மேடம், வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா? பெருசா அப்படி எதுவும் இல்ல, சின்ன ப்ராப்ளம் தான். நாங்க சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். மேபி அது வெண்பாவை டைவர்ட் பண்ணிருக்கலாம். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் இமிடியேட்டா அட்ரஸ் பண்ணிருங்க மேம். நான் பாத்துக்கிறேன். நான் ஏன் சொல்றேன்னா, ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம கவனிச்சிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பசங்களோட மென்டாலிட்டி மாறிடும். நாம இவ்வளவுதான் படிப்போம் போல இருக்குன்னு படிப்புல அப்படியே நாட்டம் இல்லாம போயிடும். புரியுது மேம், நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே மேம். வெண்பா, கவனமா படிக்கணும். நெக்ஸ்ட் டைம் 3 ரேங்க் உள்ள வர வைக்கிறேன்னு நான் உங்க மேம்க்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். சரியா? உங்க சித்தி சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்க. கிளாஸ்க்கு போ. போ போ. நீங்களா வீட்ல இருந்தா நான் பாஸ் பண்றது கூட கஷ்டம்தான்.
ஆட்டம்லாம் அடங்கிருச்சு பாத்தியா? தட்ட வேண்டிய விதத்துல தட்டினா அடங்கிதானே ஆகணும். எப்படி கண்டுக்காம போறா பாருங்க. எப்படி? இனிமே அவ பேசவே மாட்டா. சுத்தி சுத்தி அடி விழுந்துட்டு இருந்துச்சுல்ல. முதல்ல பார்சலை வர வச்சு ஒரு நாடகம் ஆடணும். அப்புறம் அவளா விஜய் போட்டோக்கு முத்தம் கொடுக்க வச்சு வெண்பா அதை போட்டு கொடுக்க போய் சிக்கி சின்ன பின்னமாயிட்டா. பட்ட கால்லே படுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நைட்டு எங்கேயோ போயிட்டு வந்து அதுல வேற அசிங்கப்பட்டா. இவ்ளோ வாங்கின ஒருத்தி எப்படி தாங்குவா? வாயை இனிமே திறக்கவே மாட்டாளே. மல்லி 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 ஆஹா, ராஜிமா கரெக்டா வேணா வீடு தேடி வருது. ஆமா ஆமா, முதல்ல அவ தனியா சிக்குனா விரட்டி விரட்டி அடிச்சோம். இவ விஷம்ல, அவளை தூண்டி விட்டு வேடிக்கை பாப்பாளே. இல்ல வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு கேட்டா வாயில இருக்கிற முத்து அப்படியே பொல பொல பொலான்னு விழுந்துருமாக்கும். திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சா அப்படியே வரவேத்து உபசரிப்பாங்களா? உள்ள விட்டதே பெரிய விஷயம்னு வாய மூடிக்கிட்டு போகணும். இப்படி எல்லாம் சொல்லிட்டா நான் அப்படியே அவமானப்பட்டு ஓடி போயிருவேன்னு நினைக்கிறீங்களா? நெவர். நீங்க சொல்ற பிராணிக்கு 4 காலு, ஆனா எனக்கு 2 கால் தான். அந்த பிராணி உள்ள வந்திருந்ததுன்னா இப்படியா நீங்க 2 பேரும் உட்கார்ந்து இருப்பீங்க? அப்படியே அலறி அடிச்சு ஓடி இருக்க மாட்டீங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது ஃபர்ஸ்ட் அதை அனுப்பி இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் அப்படியே கிளியர் பண்ணிட்டு தான் நான் உள்ளேயே என்ட்ரி கொடுப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? பெரியம்மா, மல்லி எப்படி இருக்கீங்க பெரியம்மா? எனக்கு என்ன குறைச்சல், நான் சூப்பரா இருக்கேன். அம்மா நீ எப்படி இருக்க? இங்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போகுது பெரியம்மா, ஏதோ இருக்கு. போகுதுன்னு சொன்ன சரி, அப்படியே போகுதுன்னு ட்ரெயின் மாதிரி இழுக்கிறியே. உன் முகரக்கட்டையே சரியில்லையே. அது உள்ள வாங்க பெரியம்மா. வரேன் வரேன் வரேன், இந்த பேகை வச்சுட்டு வரேன். பார்த்துக்குங்க பேகை. வா வா மல்லி. என்ன பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியம்மா. உங்களுக்கு என்ன வேணும்? டீயா காஃபி? அதெல்லாம் இருக்கட்டும், காப்பி வேணாம் டீ வேணாம். நீ என்னன்னு சொல்லு. நீ முதல்ல டீடைல் சொல்லு, நானே காஃபி டீ எல்லாம் போடுறேன். சொல்லு புள்ள. என்ன பிரச்சனை? அவளுங்க 2 பேரோட மொழியே சரியில்லையே. ஏதோ நடந்திருக்கு. ஓ முகமும் சரியில்லை, வாட்டமா இருக்கு. வாட் இஸ் த ப்ராப்ளம் மல்லி? ஆகாத மனைவி கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க எதுவுமே இல்லாம குற்றவாளியா நிக்கிறேன் பெரியம்மா. தினம் ஒரு கூத்து நடக்குது. நான் எந்த கூத்துன்னு சொல்றது? நீ எந்த கூத்துன்னு செலக்ட் பண்ணி எல்லாம் சொல்ல வேண்டாம். எல்லா கூத்தையும் கோர்வையா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லு பாப்போம். எனக்கு ஒரே அவஸ்தையா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. ஓ புரியுது புரியுது புரியுது. எல்லாம் புனையப்பட்ட கதைன்னு தெரியாம அக்காக்காரி சொல்றத நம்பி இந்த மாப்பிள்ள அப்படியே உன்னை திட்டுறாரு. நீ அதெல்லாம் பண்ணிருப்பியான்னு இந்த மாப்பிள்ளைக்கு சந்தேகம் வரல. என்ன சொல்றதுனே தெரியல பெரியம்மா. அவங்க சொல்றத அப்படியே நம்பிடுறாரு பெரியம்மா. நீ இப்படி செஞ்சியான்னு கூட கேட்க மாட்டேங்கிறாரு. நானா விளக்கம் சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மனநிலையில அவர் இல்ல. அட என்ன பிள்ளை நீ வர நேரமெல்லாம் ஏதாவது சோக கதையாவே பேசிட்டு இருக்க. இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத. நான் தான் வந்துட்டேன்ல, மெதுவா சரி பண்ணிடுவோம். நான் எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயத்தோட வந்திருக்கேன் தெரியுமா? என்ன விஷயம் பெரியம்மா? இத பாரு, முதல்ல நீ அழுகிறத நிப்பாட்டு, கண்ணத்தோட. இத பாரு புள்ள, நான் ஜோசியர்கிட்ட பேசிட்டு நேரா இங்கதான் வரேன். வர்ற வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமியா, அற்புதமான நாளாம். அன்னைக்கே உன் தாலியை பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பெருசா நடத்திடலாமா.
தாலி கோக்குற ஃபங்க்ஷனா? யாருக்கு? கேக்குறா பாரு கேனக்கு இருக்கி மாதிரி. பின்ன எனக்கா தாலியை பிரிச்சு கோப்பாங்க? இல்ல அதோ அந்த கனடாக்காரி உட்கார்ந்திருக்காளே, அவ கழுத்து தாலியை பிரிச்சு கோக்கணுமா? ஐயோ உனக்கு தான் புள்ள. என்ன பெரியம்மா, இங்க என்ன போயிட்டு இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாரு மல்லி, நான் பேச வேண்டியதெல்லாம் ரொம்ப கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். பாபு கிட்ட கூட பேசிட்டேன். அவங்க யாரும் சரியில்லை பெரியமா, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, இப்பவே இதெல்லாம் பண்ணணுமா, கொஞ்சம் தள்ளி போட்டுருவோமா, அது இதுன்னு அப்படியே கதையை அவுத்து விட்டான். டேய் நீ பாட்டுக்கு இந்த கதையை அவுத்து விட்டுட்டு படமே எடுத்துக்க, நான் என் போக்குல போறேன் போடா டேய்னு சொல்லிட்டு ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சிட்டு வந்துட்டேன். இல்ல பெரியம்மா, இது நம்ம முடிவெடுக்கிற விஷயம் இல்ல. அவர் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. தேவையே இல்லாம இது ஒரு பிரச்சனையா மாத்திடுவாங்க. வர வர தும்முனா கூட பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு பெரியம்மா. ஐயோ இதெல்லாம் காலா காலத்துல நடக்கணும் மல்லி. இதை நடத்த வேண்டியது பொண்ணு வீட்டுக்காரங்க தானே. நான் தான் தயாரா இருக்கேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? அதெல்லாம் சரிதான் பெரியம்மா, ஆனா இங்க நடக்கிற பிரச்சனை புரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஏய் சும்மா இரு. கல்யாணம் நடக்க வேண்டிய பிரகாரம் நடக்கல, அதனால இதையாவது முறையா நடத்தணும்னு பாக்குறேன். உங்க பார்வையில கரெக்ட் தான் பெரியம்மா, ஆனா இங்க சூழ்நிலை சரியில்லை. இத பெரிய பிரச்சனையா திருப்பி விட்டுருவாங்க, அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. யாரு? இதோ அந்த வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காளுங்களே, இந்த ஒருத்திக்காத ஒருத்தி அங்க அங்கன்னு கடிச்சிட்டு இருக்காளுங்களே, அவளுங்களை சொல்றியா? அவளுங்களுக்கெல்லாம் நீ பயந்தன்னு வச்சுக்கோயேன், உலகத்துல எல்லாம் வாழவே முடியாது தெரியுமா? எதுக்கு பெரியம்மா புது பிரச்சனைக்கு வழிவகுக்கணும்? ஒரு முடிச்சு அவத்து சரி பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவங்க அடுத்தது கொண்டு வந்துடுறாங்க. என்னால முடியல பெரியம்மா. மல்லி அத பத்தி நீ ஏன் கவலைப்படுறங்கிற? தாலிய கோத்து அப்படி கழுத்துல கட்டிட்டோம்னா அப்புறம் வாயை திறந்து அப்படி பேசுவாளுங்களா? மூச்சு விட மாட்டாளுங்க. அப்புறம் எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு, நான் அவளுங்கள அப்படி இப்படி பந்தாடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் புள்ள. இந்த வர வெள்ளிக்கிழமை தாலிய பிரிச்சு கோக்குறோம், ஆம்பிடுதான். டன். அட டன்னு. அப்பா சுடுதே. வர வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமி, விசேஷத்துக்கு ரொம்ப மங்களகரமான நாள். அதனால மல்லிக்கு அன்னைக்கே தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எப்படி எப்படி முடிவு பண்ணிட்டீங்களா? அது சரி, முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? அவளோட பெரியமாங்க. நான் தானங்க முடிவு பண்ணுவேன், வேற யாரு முடிவு பண்ணணும்? அடேங்கப்பா, இந்த வெட்டி வீராப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. தெரியாம தான் கேக்குறேன், அவளுக்கு தான் நல்லது கெட்டதெல்லாம் செய்யறதுக்கு யாருமே இல்லையே. ஏமா இல்ல? ஏன் இல்ல? அவங்க அம்மா ஸ்தானத்துல நான் இருக்கேன், அவ அண்ணங்காரன் இருக்கான், யாரும் இல்லன்னு நீங்க எப்படி சொல்வீங்க? மண்ணு மாதிரி இருந்து பிரயோஜனம் இல்ல. முன்ன நின்னு ஒரு விசேஷத்தை நடத்துற வக்கு தான் அவங்க அண்ணன்காரனுக்கே இல்லையே. அப்புறம் எதுக்கு இந்த வேண்டாத ஃபங்க்ஷனு? அது வேணுமா வேண்டாமான்னு நடத்த போற நாங்க தான் டிசைட் பண்ணணும், நீங்க இல்ல. நாங்க நடத்த போறோம், நடத்துவோம். எப்படிங்க? இவளுக்கும் எங்க மாமாவுக்கும் நடந்ததுக்கு பேரு கல்யாணமா? அத கல்யாணம்னு நம்பிக்கிட்டு நீங்க இப்படி தாலி பிரிச்சு கோக்கறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்ன ராஜிமா அது? இவங்க சொல்றத கேட்கறதுக்கு காமெடியா இல்ல? இத பாரு கண்ணு, நான் நல்ல பிள்ளையா இருக்கணும், வா எதுவும் விட்டுறக்கூடாதுன்னு இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். தேவையில்லாம பேசி என்ன அப்படியே ரௌத்ரமா கிளப்பி விட்டுறாதீங்க, அப்புறம் அசிங்கமாயிடும் சொல்லிட்டேன். என்ன அசிங்கம் ஆயிடுமா? எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து எங்க முன்னாடியே உட்காந்துக்கிட்டு எங்களையும் அசிங்கப்படுத்துவேன்னு சொல்ற? என்ன மனசுல பெரிய இவன் நினைப்பா உனக்கு? கேடா மேடம், ஏதோ மாப்பிள்ளை தம்பி வீட்டுல பெரிய மனுஷி ஒருத்தி இருக்கீங்களே, மரியாதைக்கு ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இப்படி உட்கார்ந்து நான் சொல்றேன். ஆனா ரொம்ப கண்டபடி பேசுறீங்களே. நான் அப்படிதான் பேசுவேன். இங்க இந்த வீட்ல எந்த ஃபங்க்ஷனுமே நடக்க கூடாது. மேடம், இட்ஸ் வெரி பேட். நான் நடத்தலாமான்னு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வரல, ஒரு தகவலுக்காக சொல்றேன்.
நாளைக்கு வெளியாளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ எனக்கு தெரியலையா, நீங்க சொல்லக்கூடாது இல்லையா? அது எனக்கு அசிங்கம் இல்ல, உங்களுக்கு தான் அசிங்கம். அது உங்களுக்கு வேணாம்னு தான் நான் சொல்ல வந்தேன். நான் சொன்ன நாள்ல தாலி பிரிச்சு கோக்குற விசேஷம் நடக்கும். என்ன ஓகே? 1 செகண்ட். என்ன ராஜமா அது? என்ன இவங்க எப்படி பேசிட்டு போறாங்க? இவளுக்கு ஒரு எண்டு கார்டு சீக்கிரமா போடுறேன். அதுக்கான சந்தர்ப்பம் அமையட்டும். மல்லி, ஞாபகம் இருக்கா இல்லையா? வர வெள்ளிக்கிழமை நம்ம வீட்ல விசேஷம். என்ன பெரியம்மா இப்பவும் புரியாம பேசுறீங்களே? அவங்க 2 பேரும் என்ன மனநிலையில இருக்காங்கன்னு பாத்தீங்களா? இவங்கள வச்சுக்கிட்டு எப்படி இதெல்லாம் நடக்கும்? அவர் வேற இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறாரான்னு தெரியல. நீ கவலையெல்லாம் படாத. உனக்கு என்ன, விசேஷம் நடக்கும். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவேன். நீ எதுக்குமே கவலைப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். செலவாகும் பெரியம்மா. ஆமா ஆகும். அதுக்கு என்ன, செய்யணும்ல. நான் செய்யறேன். நான் எதுக்கு மல்லி, உனக்கு அம்மான்னு ஒருத்தி இருக்கேன். நான் செய்வேன். இந்த அல்டா கும்பலை பத்தி எல்லாம் நீ பெருசா யோசிக்காத. நான் முன்னாடி நின்னு இவங்கெல்லாம் நல்லா வயிறு எறிகிற அளவுக்கு நடத்தி காட்டுவேன். சரி மல்லி, நான் இப்ப கிளம்புறேன். ஏஜென்சிக்கு முக்கியமான ஒரு ஆள் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நேரம் ஆயிடக்கூடாதுல்ல. பெரியம்மா அவர்கிட்ட ஒரு வார்த்தை. நீ சொல்லு புள்ள. நானா? ஐயோ இல்ல இல்ல பெரியம்மா, அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்ல மாட்டேன். சரி விடு, நாளைக்கு தான் நான் வரேன்ல. மாப்பிள்ளை தம்பியை பார்த்து நான் நேர்ல பேசிடுறேன். நீ தைரியமா இரு. நான் வரேன் புள்ள. பை. பேக் எடுத்துட்டு போறேன். தேங்க் யூ ஃபார் லுக்கிங் மை பேக். மல்லி பாய். அவ பெரியம்மா வந்துட்டு போனதும் அவகிட்ட ஒரு துணிச்சல் தெரியுது பாத்தீங்களா? இருக்கட்டும் ரஞ்சி, ஃபங்க்ஷன் தானே நடத்த போறாங்க, நடத்தட்டும். என்ன மீறி இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்க தானே போறேன். வா விஜய், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. எல்லாம் இப்பதான் செஞ்சேன், சுட சுட இருக்கு. சரிக்கா. உட்காரு. நீ சாப்பிட்டியாக்கா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. போதும். நீ ஏன்க்கா கிச்சன்ல இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? வீட்ல ஆள் இருக்காங்கல்ல. மல்லிய சமைக்க வேண்டான்னு சொல்லிட்டேன்டா. ஏண்டா நான் சொல்லக்கூடாதா? நான் தான் சொல்லிட்டேன்லக்கா, இந்த வீட்ல நீ எடுக்கிறதா முடிவு. நீ எது சொன்னாலும் சரிதான். சரி, எனக்கு ரஞ்சிதாவை சமைக்க சொல்லி இருக்கலாமே. அவளும் நானும் தான்ப்பா ரெடி பண்ணோம். நீங்க ஏன்
தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.